வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷங்களையும் வரலாற்று புத்தகத்தையும் கற்றுக்கொண்ட நாம் இன்று முதல் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட கடிதங்களை சிந்திப்போம். இக்கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் ஒரு தனி பிரிவாக கருதப்படுகிறது. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி பவுல் புதிய ஏற்பாட்டின் பாதி புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சிலர் பவுல் 13 புத்தகங்களை எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், ஆகவே அவர் 14 புத்தகங்களை எழுதினார் என்று கூறுகிறார்கள். இவர்களின் கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பவுலின் 13 கடிதங்களிலே முதலாவதாக நாம் ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்வோம். பவுலின் கடிதங்கள் அனைத்தும் அவைகள் எழுதப்பட்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தி வைக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதலாவதாக எழுதவில்லை. வேத அறிஞர்களின் கருத்துப்படி ரோமர் நிருபமானது பவுலின் 3வது ஊழிய பிரயாண காலத்தில் எபேசு பட்டண ஊழியத்திற்கு பின்னர் பவுலால் எழுதப்பட்டது. இக்கடிதத்தின் பொருளடக்கத்தை உற்று நோக்கும் போது பவுல் ஆரம்ப விசுவாசியாக இருக்கும்போது இக்கடிதத்தை எழுதாமல் சிறந்த ஊழிய அனுபவத்தை பெற்ற பிறகு, விசுவாச வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த பிறகு அவருடைய ஊழியத்தின் பிற்காலத்தில் இக்கடிதத்தை எழுதினார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பவுலால் ரோமருக்கு எழுதப்பட்ட கடிதம் அவரால் எழுதப்பட்ட அனைத்து புத்தகங்களிலும் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இக்கடிதம் அநேக இறையியல் உண்மைகளை கொண்டுள்ளது. இக்கடிதத்தின் பொருளடக்கத்தை பார்க்கும்போது இந்த கடிதம் ரோம விசுவாசிகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக எழுதப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ரோமர் நிருபத்திற்கு பின்வரும் கொரிந்தியர், கலாத்தியர் நிருபங்கள் தனிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள பிரச்சனைகளை கூறுகிறது. ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் உள்ள இறையியல் உண்மைகள் யாவும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொருந்துமாறு எழுதப்பட்டுள்ளது. அக்காலத்திலே ரோம் நகரம் உலகத்தின் தலைநகராய் இருந்தபடினால் இக்கடிதத்தை பவுல் ரோம் நகரில் இருந்த மக்களுக்கு எழுதினார் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். இக்கடிதம் உலக மக்கள் அனைவருக்கும் சிறந்த செய்தியை கூறுகிறது. இக்கடிதத்தில் பவுலால் கூறப்பட்ட செய்தி மனித குலத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்தமாயிருக்கிறது. பவுலின் தலை சிறந்த படைப்பாகிய ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒரு இறையியல் ஆய்வு கட்டுரையாக நாம் கருதலாம். இந்த ஆய்வு கட்டுரையில் நீதிமானாக்கப்படுதல் என்ற கருத்து மைய கருத்தாக உள்ளது. 2 மனிதர்கள் தேவாலயத்திற்கு சென்று ஜெபம் செய்ததை ஆயக்காரன் பரிசேயன் உவமையிலே இயேசு நமக்கு சொல்கிறார். பரிசேயன் ஜெபம் முழுவதும் தன்னை பற்றியே இருந்தது. உண்மையிலே பரிசேயன் ஜெபம் செய்யவில்லை, மாறாக தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டான். தான் ஒரு முக்கியமான மனிதன் என்பதை எல்லாருக்கும் தெரிவித்தான். அவன் தேவனிடம் ஜெபிக்கவில்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மற்ற மனிதர்கள் போல் இல்லாமல், விசேஷமாக இந்த ஆயக்காரனைப் போல இராததினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். மார்பிலே அடித்துக்கொள்வது தாழ்மை குணத்தையும் உடைந்த உள்ளத்தையும் குறிக்கும் செயலாயிருக்கிறது. இவ்விதமாய் ஆயக்காரன் ஜெபிக்கும் முறையை கூறி, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று இயேசு கூறினார். நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலேயே இந்த உவமையில்தான் முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சாதாரணமாக ஆயக்காரன் ஜெபித்த போது தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். நான் என்றுமே பாவம் செய்யவில்லை என்பதே நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தையின் பொருளாகும். தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டதால் நாம் மன்னிக்கப்பட்டோம். தேவனால் மன்னிக்கப்பட்ட நாம் என்றுமே பாவம் செய்யாத உண்மையுள்ள மனிதர் என்றும் நாம் அறிவிக்கப்பட்டோம். அல்லது நாம் என்றுமே பாவம் செய்யாதவர்கள் என்று உலகத்திற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு சலுகையை கொடுக்கிறார். ஒரு தேவ மனிதர் நம் வாழ்க்கையை ஒரு ஒளிப்பதிவு நாடாவிற்கு ஒப்பிடுகிறார். நீதிமானாக்கப்பட்ட மக்களாய் நாம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன் நியாயம் தீர்க்கப்பட நிற்கும்போது ஒளிப்பதிவு நாடாவானது இயக்கப்படும். நம் வாழ்வில் செய்த பாவங்களை அந்த ஒளிப்பதிவு நாடாவில் இருந்து நீக்கி
நாம் என்றுமே பாவம் செய்யாதவர்கள் போல நாம் காட்டப்படுவோம். தேவ சிங்காசனத்தின் முன் நாம் எந்த ஒரு குற்றமும் செய்யாத நிரபராதியாக அறிவிக்கப்படுவோம். இதுவே நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதற்கு சரியான பொருளாகும். எந்த ஒரு மனிதனும், ஏழையோ பணக்காரனோ, வசதியுடையவரோ வசதியற்றவரோ, சிறியவர்களோ பெரியவர்களோ, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்ற சாதாரண ஜெபம் செய்யும் போது நீதிமானாக்கப்படுவார்கள் என்ற நற்செய்தியையே இயேசு தாம் கூறிய ஓமையின் மூலம் நமக்கு கூறுகிறார். அன்பானவர்களே, நாம் நீதிமானாக்கப்படுகிறதற்கு தேவனுடைய செயல்கள் அவசியமாயிருக்கிறது. ஆக நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு தேவன் எவ்விதமாய் செயலாற்றுகிறார் என்பதை ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் விளக்கி கூறுகிறார். இவ்விதம் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பவுல் தெளிவான கருத்துக்களை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூறியுள்ளார். நீதிமானாக்கப்படுதல், ரட்சிப்படைதல் போன்ற இரு வார்த்தைகளும் ஒரே செயலை குறிக்கும் சொல்லாகும். பாவியாகிய மனிதனை எவ்வாறு தேவன் நீதிமான் ஆக்குகிறார் என்று பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கு கூறுகிறார். நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லி 2 மனிதர்கள் கைது செய்யப்பட்டு 20 வருட காவல் தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். சிறையில் வாழ்ந்த அவன் மற்ற மனிதர்களைப் போல சமுதாயத்தில் வாழ முயற்சிக்கிறான். ஆனால் சமுதாயம் அவனை சிறையிலிருந்து வந்த மனிதன் குற்றம் செய்ததற்காக சிறை சென்றவன் என்றே அவனை இகழ்ந்து பேசியது. இப்படிப்பட்ட இகழ்வான வார்த்தைகள் அவனை மிகவும் பாதித்தது. ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட மற்றொரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படுகிறது. அவன் 12 வருடம் சிறையில் இருந்த பின்னர் உண்மையிலேயே குற்றம் செய்தவன் கண்டுபிடிக்கப்படுகிறான். மறு விசாரணையில் 12 வருடம் சிறையில் இருந்தவர் நிரபராதியாக அறிவிக்கப்படுகிறார். நீதிபதியின் இரக்கத்தினாலேயோ மற்றவர்களின் சிபாரிசு கடிதத்தினாலேயோ அவன் நிரபராதி என்று அறிவிக்கப்படாமல், அவன் குற்றம் செய்யாததற்காக, உண்மையிலேயே நிரபராதியாக இருந்ததற்காக நீதிமானாக அறிவிக்கப்படுகிறான். அவன் சிறை தண்டனை நிறைவு பெற்று விடுதலையாக்கப்பட்டவனாக சமுதாயத்திற்கு வராமல், தான் ஒரு நிரபராதி என்ற பெயரோடு சமுதாயத்திற்குள் வருகிறான். ஆனால் ரோமர் நிருபத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே குற்றம் செய்த மனிதன் எவ்விதம் தேவனால் குற்றம் செய்யாத மனிதனாக நிரபராதியாக மாற்றப்படுகிறான் என்பதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார். நம்முடைய நாட்டின் சட்டப்படி குற்றம் புரிந்தவனை நிரபராதி என்று அறிவிக்க முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அது தேவனால் மட்டுமே செய்ய முடியும். தேவன் இதை எப்படி செய்தார், ஏன் செய்தார் என்று ரோமர் நிருபம் தெளிவுபட கூறுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16 அதிகாரங்கள் உள்ளன. 16 அதிகாரங்களிலும் முதல் வசனம் தொடங்கி கடைசி வசனம் வரையிலும் விவாதங்கள் காணப்படுகிறது. நாம் ரோமர் நிருபத்தை இடைவிடாமல் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்குள்ள விவாதங்களை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ரோமர் நிருபத்தில் ஒரு பகுதியை இன்றும் மறுபகுதியை நாளையும் வாசிப்போமானால் இங்கு காணப்படும் விவாதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே மிக கவனத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இந்நிருபத்தை வாசிப்போமானால் இங்குள்ள விவாதத்தை புரிந்து கொள்ளலாம். இப்புத்தகத்தின் மைய கருத்தையும் முக்கிய செய்தியையும் அறிந்து கொள்ள முடியும். இந்நிருபத்தின் முக்கிய செய்தியை அறிந்து கொள்ள 16 அதிகாரங்களையும் பகுதி பகுதியாக நாம் பிரிக்க வேண்டும். பின்பு அப்பகுதிகளை படிக்க வேண்டும். அப்பொழுது இந்நிருபத்தின் கருத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் 4 அதிகாரத்தையும் ஒரு பகுதியாய் பிரித்து கொள்ள வேண்டும். முதல் 4 அதிகாரத்திலும் நாம் பாவிகள், பாவம் செய்த மக்கள் என்பதை பவுல் கூறுகிறார். நாம் நீதிமான்களாக அறிவிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முதல் 4 அதிகாரத்தில் எவ்வாறு பாவி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதை பவுல் கூறுகிறார். இந்நிருபத்தின் 2வது பிரிவானது 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை உள்ளது. இப்பகுதியில் நீதிமானாக அறிவிக்கப்பட்ட நாம், என்றுமே பாவம் செய்யாத மனிதன் என்று அறிவிக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும், நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வாழும் நீதிமானாக்கப்பட்ட வாழ்வில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன என்பதை இப்பகுதி விளக்கி கூறுகிறது. இந்நிருபத்தின் 9ஆம் 10ஆம் 11ஆம் அதிகாரங்களில் பவுல் நீதிமானாக்கப்படுதலை உலகம் அனைத்திற்கும், விசேஷமாக இஸ்ரவேலருக்கும் தொடர்பு படுத்தி பேசுகிறார். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் இம்மூன்று அதிகாரங்களும் முக்கியமாக கருதப்படுகிறது. வேதாகம தீர்க்க தரிசனத்தை நாம் படிப்போமானால் உலகத்தில் நடைபெற இருக்கும் காரியங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தீர்க்கதரிசியின் மூலம் மனித வரலாற்றின் முடிவிலே தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்விகள் எழலாம்.
தேவனிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? தேவனின் திட்டப்படி மனித வரலாறு ஒரு முடிவுக்கு வரப்போகிறதா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் தோன்றலாம். தேவன் ஒரு திட்டத்தோடு இன்றும் மனித வரலாற்றில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 3 அதிகாரங்களும் கூறுகிறது. தேவன் மனித குலத்திற்கு வைத்திருக்கும் திட்டத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கிறார். மனித வரலாற்றின் முடிவில் தேவனின் திட்டம் என்ன என்பதை நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆயினும் பவுலால் எழுதப்பட்ட ரோமர் 9, 10, 11 அதிகாரங்கள் இக்குறிப்பிட்ட காரியத்தை விளக்கமாக கூறுகிறது. உலகத்தில் நடக்கும் காரியங்களுக்கு இஸ்ரவேல் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. உலகத்தில் நடக்கப் போகும் காரியங்களை குறித்து அறிய நாம் விரும்புவோமேயானால் இஸ்ரவேலரை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலை எடுத்துக்காட்டாக காட்டி ரட்சிப்பு அடையும்படி தேவன் மக்களை தேர்ந்தெடுக்கிறார் என்ற உண்மையை இந்த 3 அதிகாரத்தின் மூலம் பவுல் நமக்கு கூறுகிறார். இஸ்ரவேலை மட்டும் தேவன் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தேவன் பட்சபாதம் பார்க்கிறார் என்று நாம் சொல்வோமானால் பழைய ஏற்பாட்டினை நாம் என்ன செய்யலாம்? பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் இஸ்ரவேலரின் வரலாற்றை படிக்கிறோம். பழங்கால வரலாற்றிலே அநேக நாடுகள் இருந்தன. ஆனால் தேவன் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கும்படி தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தார். தேவன் மக்களை ரட்சிப்புக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதை விளக்க வேதாகமத்திலே அநேக எடுத்துக்காட்டுகள் உள்ளன. இதில் இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்தது ஒரு எடுத்துக்காட்டாக வேதாகமம் கூறுகிறது. சுயாதீனத்தோடும் அல்லது தேர்ந்தெடுக்கும் உரிமையோடுமே இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை ரோமர் 9, 10, 11 அதிகாரங்கள் கூறுகிறது. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களைப் போல வாழவில்லை. தேவன் அவர்களது சுயாதீனத்தை என்றுமே பறித்து கொள்ளவில்லை. ஆகவே தான் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர் மூலமாய் அருளப்படும் ரட்சிப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்களை தண்டிப்பதற்காகவே தேவன் யூதர் அல்லாத மக்களை ரட்சித்து அவர்களை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். ஆனாலும் தேவன் மீண்டும் இஸ்ரவேலரிடம் சென்று அனைத்து இஸ்ரவேலர்களையும் ரட்சிப்பார். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ரோமர் 11 அதிகாரம் 26 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இது நம்மை ஆச்சரியப்படுத்தும் வேதாகம தீர்க்க தரிசனம். வேதாகம தீர்க்க தரிசனப்படி இஸ்ரவேலரின் வாழ்விலே 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒன்று, இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் சொந்த நாடாகிய இஸ்ரவேலுக்கு திரும்பிச் செல்வார்கள். இன்றும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேலரின் வாழ்வில் நடைபெறும் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சி என்னவென்றால் அவர்கள் அனைவரும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9, 10, 11 அதிகாரங்கள் கூறுகிறார். இன்றைய உலக சூழ்நிலை பார்க்கும்போது பரிசுத்த இடமாக கருதப்படும் இஸ்ரவேல் நாட்டிற்கு யூதர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய முறையில் இன்னும் ஏராளம் பேர் தேவனிடத்தில் திரும்பவில்லை. ஆனால் அவர்கள் யூதர்கள். தேவனிடத்தில் நிச்சயம் திரும்புவார்கள். அவர்களும் நீதிமானாக்கப்படுவார்கள். அவர்கள் மூலமாய் உலகத்தில் உள்ள அநேக யூதரல்லாத மக்களும் தேவனிடத்தில் திரும்பி நீதிமானாக்கப்படுவார்கள் என்பதையே ரோமர் 9, 10, 11 அதிகாரம் நமக்கு கூறுகிறது. அன்பானவர்களே, வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. யூதர்களும் இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேதாகமத்தில் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன காரியங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் முன்னுரைக்கப்பட்ட ஒரு காரியம். தேவனுடைய சமயத்திலே தேவனுடைய திட்டப்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நாம் இன்னும் நம்முடைய சுயாதீனத்தின்படி வாழ்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் செயல்பட்டது போல யூத விசுவாசிகளும் செயல்படுவார்கள். இயேசுவின் அன்பை அறிந்து கொண்ட நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? இந்த நிருபத்தின் 12 முதல் 16 அதிகாரம் வரை வாசித்தோமானால் பவுல் வாழ்க்கையின் நடைமுறை காரியங்களை பற்றி எழுதியிருப்பதை காணலாம். இந்த முதலாம் நிருபத்தில் அவரின் மாதிரியை கண்டறிய போகிறோம். பவுலின் ஒவ்வொரு நிருபத்தையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். உபதேசத்தின் பகுதியாகவும் செயல்முறை பகுதியாகவும் வகுக்கலாம். முதலாவது பகுதியை கொள்கையின் பகுதியாகவும் 2வது பகுதியை செயல்முறை பகுதியாகவும் வைத்துக் கொள்ளலாம். பவுலின் நிருபத்தில் 6 அதிகாரங்கள் இருந்ததானால் 3 அதிகாரங்கள் உபதேசங்களாகவும் 3 அதிகாரங்கள் செயல்முறை பகுதிகளாகவும் விளங்கும். சில சமயங்களில் 4/3 பகுதி உபதேசமாகவும் 1 பகுதி செயல்முறையாகவும் இருக்கும். அந்த பகுதியை நன்றாக கவனியுங்கள். செயல்முறை பகுதி பொதுவாக ஆகையினால் என்ற வார்த்தையுடன் துவங்குகிறது. நாம் பவுலின் நிருபத்தை வாசிக்கும் போது ஆகையினால் என்ற வார்த்தையை அதிகமாக காண்கிறோம். ஆகையினால் என்ற வார்த்தை செயல்முறை பகுதியை சுட்டி காட்டுகிறது.
வேறு சிலர் அவர் எழுதுவதை குறித்து இதனால் என்ன என்று கேட்டால் அவர் இதை நான் இவ்வாறு விவரிப்பேன் என்று மறுமொழி கொடுத்து ஆகையினால் என்ற வார்த்தையை கொண்டு செயல்முறை பகுதியை துவக்குகின்றார் என்று கூறுகின்றனர். கடந்த செய்தியில் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை 4 வகையாக பிரிக்கலாம் என்று கூறியிருந்தேன். இப்போது நாம் ரோமர் முதல் 4 அதிகாரங்களுக்கு நம் கவனத்தை திருப்புவோம். அதில் பவுல் பாவியை நீதிமானாக்குகிற தத்துவத்தை சித்தரித்துள்ளார். முக்கியமாக நாம் எல்லாருமே பாவிகள் என்பதையும் சுட்டி காட்டியுள்ளார். சபை குருவானவர் ஒருவர் செழிப்பான பகுதியில் சபையை நடத்தி வந்தார். சேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறு பெண் இந்த குருவானவரிடம் சென்று அவளது தாயார் சுகவீனத்தில் மறைத்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்காக வந்து ஜெபிக்குமாறும் வேண்டினாள். அவரோ அவள் அழைப்பை மறுத்தார். மீண்டும் மீண்டும் அவள் அழைத்தபடியினாலே வேறு வழியின்றி அவளுடன் சென்று சேரி பகுதியில் உள்ள குடிசையை அடைந்தார். அங்கு அவளின் தாயார் ஒரு வேசியாகவும் காச நோயினால் அவதியுற்று மரண தருவாயில் காணப்பட்டார். அந்நிலையில் அவள் தான் மரித்த பின் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்று குருவானவரிடம் கூறினாள். ஆதலால் அவர் சிறந்த உபாத்தியரான இயேசுவை பற்றி கூற ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் நன்னெறிகளையும் மலை பிரசங்கத்தை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். அவளோ இடைப்பட்டு, குருவானவரே, என்னை போன்றவர்களுக்கு இயேசு இப்படிப்பட்டவர் அல்ல என்று கூறினாள். திரும்பவும் குருவானவர் இயேசுவை பற்றியும் அவரின் வாழ்க்கை மாதிரியை பற்றியும் விளக்கினார். அவள் இப்போதும் இடைப்பட்டு, இதுவும் என்னை போன்றவர்களுக்கு அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினாள். கடைசியாக குருவானவர் புதிய ஏற்பாடு கூறுகிறது என்னவென்றால், தேவன் உலகத்தாரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தாரை ரட்சிப்பதற்கு இங்கு அனுப்பினார். அவர் நீதிமான்களுக்கென்று வராமல் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்று கூறினார். இந்த முறை அவள் இதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி கூறும்படி கேட்டு அந்நேரமே ரட்சிக்கப்பட்டாள். ரோமருக்கு எழுதின நிருபம் விசேஷமாக பாவிகளுக்கும் தான் பாவி என்பதை உணர்ந்தவர்களுக்கும் எழுதப்பட்டது. அது பாவிகளுக்கென்றே எழுதப்பட்டது. நாம் பாவிகள் என்பதை உணராதிருந்தோமானால் ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்க துவங்குவோம். அதன் மூலம் கிறிஸ்து என்னைப் போலவும் உங்களைப் போலவும் உள்ள பாவியை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் பரிசுத்த ஆவியை கண்டடைய நமக்கு நீண்ட காலம் தேவையில்லை என்பதையும் கண்டறியலாம். இந்த 4 அதிகாரத்திலும் பவுல் மனிதனுக்கு எதிரான தேவனுடைய கட்டளைகளை கூறுகிறார். தேவன் மனிதனுக்கு விதித்த பொறுப்புகளையும் கட்டளைகளையும் இங்கு கூறுகிறார். அவர்கள் அநீதியினால் சத்தியத்தை அவமாக்கி போடுகிறார்கள். அதாவது 1 அதிகாரம் 18 வசனத்தில் பாவிகள் சத்தியத்தை விட்டு விலகி துன்மார்க்கமான வாழ்க்கை முறையை நியாயப்படுத்த விரும்புகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய சத்தியத்தை விளக்கும் போது அவர்கள் அதை அவமாக்கி போட்டு தங்களின் இஷ்டப்படியே வாழ விரும்புகிறார்கள். சத்தியத்தை விரும்பாத மனிதர்களுக்கு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். பவுல் அவர்களை பற்றி நன்றி அறிதல் உள்ளவராயிராமலும் ஓயா பொய்யராகவும் சிருஷ்டிகளை தொழுது செய்யாமல் சிருஷ்டிப்பை சேவிப்பராகவும் இயற்கையை செயற்கையாக மாற்றுவராகவும் இருக்கின்றனர் என்று கூறுகிறார். தேவனை அறிகின்ற அறிவு இல்லாமல் பாவம் செய்வதையும் மற்றவரை பாவத்திற்கு உள்ளாக வழி நடத்துவதையுமே மகிழ்ச்சியாக கொண்டுள்ளார்கள். இப்படியாக பவுல் அவர்களின் குறைகளை பற்றிய முழு குறிப்பையும் தருகின்றார். பின்னர் பவுல் அதனால் தேவனுடைய பிரதிக்கிரியைகள் பற்றியும் கூறுகிறார். மனிதனை பற்றிய இந்த காரியங்கள் உண்மையாக இருப்பதினால் பவுல் தேவனுடைய பிரதிக்கிரியையும் செயலையும் பற்றி கூறுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று 3 முறை கூறுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிப்பது ஆதியாகம புத்தகத்தை வாசிப்பது போன்றே இருக்கும். இதே போலவே மனிதனின் விழுந்து போன நிலையை ஆதியாகம புத்தகம் கூறுகிறது. இதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ நிலையை உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதே காரியத்தை தான் நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் காண்கிறோம். இந்த காரியம் ஏற்கனவே நடந்து முடிந்தபடினாலே கடந்து போன காரியமாக பவுல் எழுதியுள்ளார். ஆனால் அவர் உண்மையிலேயே கூறுகிறது என்னவென்றால், இந்த விழுகின்ற நிலை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சுற்றியுள்ள எல்லா மக்களின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் உற்று கவனித்தால் உணரலாம். இங்கு பவுல் கூறுகிறது என்னவென்றால், மனிதன் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாகவே தேவன் மக்களிடம் செயல்படுகிறார். முதலாவதாக பவுல் மனிதனுக்கு விரோதமாக உள்ள தேவனின் கட்டளைகளை வரிசைப்படுத்துகிறார்.
பின்னர் அதனால் தேவனின் பிரதிக்கிரியையும் கூறுகிறார். இந்த காரியங்கள் மனிதனுக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஏனென்றால் தேவன் மனிதனுக்கு எந்த காரியத்தையும் தானே தெரிந்து கொள்ளக்கூடிய சுயசித்தத்தை அளித்துள்ளார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தானே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன் பலனையும் விளைவுகளையும் அவன் சந்தித்தே ஆக வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருக்கும் என்று வைத்துக்கொண்டால், தேவன் நம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் ஒரு கதையைப் போல் எழுதியிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் நம்முடைய சுய தேர்ந்தெடுப்பின் பேரில் வாழ்ந்திருப்போம். ஆனாலும் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை நாம் அடைந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். தேவன் நம்முடைய கையில் நம்முடைய தேர்ந்தெடுப்பை விட்டு விட்டார் என்று பவுல் கூறுகிறார். 1 அதிகாரத்தில் பவுல் நாம் பாவிகள் என்ற துர்ச்செய்தியை அறிவிக்கும் போது, இங்கே அதனுடைய விளைவுகள் மனிதனுக்குள்ளாக தேவன் மூலமாக உத்தரவாக்கப்பட்டது என்றும் கூறுகிறார். ஏனென்றால் இதெல்லாம் உண்மையாகவே மனிதனுடைய சுபாவமாக மாறிவிட்டது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதைய பவுல் எல்லாவித அநியாயமும் அவபக்தியும் என்று கூறுகிறார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் பேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார். நீங்கள் எப்பொழுதாவது பொறுமை இழந்தவர்களை கண்டதுண்டா? மனிதனுக்கு விரோதமான தேவனுடைய கட்டளைகளையும் செயல்களையும் விவரித்த பின் அதனுடைய விளைவுகள் மனிதனுக்குள்ளாக தேவன் மூலமாக உத்தரவாக்கப்பட்டது. பவுல் இதன் பிரதிக்கிரியைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி இதுதான் இன்றைய மனித வாழ்வு என்று கூறுகிறார். மனிதன் தன் விருப்பத்தின்படி வாழும்போது இதுதான் நம்முடைய நிலை என்கிறார். மனிதன் விழுந்து போன போது அவனுடைய நிலை இவ்வாறாகத்தான் இருந்தது என்று பவுல் ரோமர் 1 அதிகாரத்தில் கூறுகிறார். நம்முடைய நிலையும் இதுதான் என்று கூறுகிறார். 1 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பாவத்தைப் போல் நம்முடைய பாவம் இருக்கின்றது என்பதை விவரித்து கூறுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பவுல் 1 அதிகாரத்தில் தெளிவாக வலியுறுத்துகிறார். தேவன் நீதியுள்ளவர், அதாவது தேவன் முற்றிலுமாக நீதிக்கு பாத்திரரானவர். மேலும் தேவன் அநீதிக்கு உத்தரவாதி அல்ல. தேவன் நீதியுள்ளவரானபடியால் அவருடைய கிரியைகளான மனிதர்களும் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதலால் தேவன் துன்மார்க்கத்தை வெறுக்கிறார். தேவனுடைய குணாதிசயத்தின் மூலமாக 2 காரியங்களான தேவனுடைய நீதியும் தேவ கோபாக்கினையும் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய கோபாக்கினையானது யாவராலும் விரும்பப்படாததும் சகிக்க முடியாததுமான குணாதிசயம். அதை பிரசங்கிக்கவோ உபதேசிக்கவோ முடியாது. நாம் தீர்க்கதரிசிகளின் செய்திகளை படித்து பார்த்தால் தேவ கோபாக்கினையை உணரலாம். இதற்கு 3 விதமான விளக்கம் தரலாம். முதலாவதாக, கோபாக்கினை என்பது அசுத்தத்திற்கு விரோதமாக உள்ள நிலையான கர்த்தருடைய பரிசுத்தமாகும். இரண்டாவதாக, தேவ கோபாக்கினை அன்பின் தேவன் தமக்கு அருமையானவர்களை நாசப்படுத்தியவர்களை அழிப்பதுதான். மூன்றாவதாக, கோபாக்கினை என்பது அசுத்தத்தின் காரியங்களை முற்றிலும் அழித்து போடக்கூடிய பரிசுத்தமாயிருக்கிறது. நம்மை சிறந்த மனிதர்களாக ஆக்கக்கூடிய குணாதிசயம் நம்மில் இருப்பது சாத்தியமாகும். இருப்பினும் யாராகிலும் நம் அன்பின் பொருளை நாசப்படுத்தினால் நம்மால் சகிக்க முடியுமா? உணர்ச்சி பொங்க எழுவோம் அல்லவா? அதுபோல தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தால் நம்மால் தாங்க முடியாது. ஆனால் நாம் எல்லாரும் நம்புகிறபடியே தேவன் அன்புள்ளவர்தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய இயல்பே அன்பு என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அன்பு மாத்திரம் தேவனுடைய குணாதிசயமாக இருக்க முடியாது. தேவன் அன்புள்ளவராகவும் நேசிப்பவராக இருந்தாலும் அவருடைய பொருளை, அவருக்கு அருமையானவர்களை நாசம் பண்ணும்போது அவரால் நியாயம் தீர்க்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நீதியுள்ளவர். 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் ஒரு அழகான வாலிபன் காட்டு மிராண்டியைப் போல் கொடியவனாக போர் வீரரைப் போல் ஜப்பானிய ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடி கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு அன்பானவர்களை அவர்கள் அடிமைப்படுத்தியிருந்தார்கள். நாம் அன்புள்ளவர்களாகவும் சட்டத்தை காக்கிற குடிமகனாகவும்
சமாதானமான சாதகமான நேரத்தில் இருப்போம். ஆனால் நமக்கு அருமையானவர்கள் கொடுமைக்கு உள்ளாகும் போது நம்மால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? நம் அன்புள்ள தேவனும் அவருக்கு அருமையானவர்கள் அல்லது அன்பானவர்கள் அழிக்கப்படும் போது அவர் கோபம் கொள்ளாமல் இருப்பாரோ? தேவன் அவருக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு அவர்களை முற்றிலும் அழிக்கக்கூடிய நியாய தீர்ப்பு செய்வார். உன்னதமான அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் பாவிகளை ரட்சிக்கிறார். பவுல் தேவனை பற்றிய உன்னதமான 2 காரியங்களை கூறுகிறார். முதலாவதாக, சுவிசேஷம் தேவனுடைய நீதியை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் நீதியுள்ளவர். ஆதலால் தேவன் தம்முடைய கிரியையாகிய மனிதர்களும் நீதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அநியாயத்தை வெறுக்கிறார். ஆதலால் பவுல் தேவனுடைய கோபாக்கினை எல்லா அநீதத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் எதிராக வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார். தேவன் நீதிமானாய் இருப்பதனாலே அவரால் அநீதியை சகித்துக் கொள்ள முடியாது. மனிதன் நீதியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநீதியானவனை அவர் மனம் கண்டிப்பாக வெறுக்கிறது. ஆதலால் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் தேவன் நமக்கு என்ன செய்தார் என்ற நற்செய்தியை அறிவித்துள்ளார். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி உலகத்தில் வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் என்பதையும் கூறியுள்ளார். நம்மை பரலோகில் கொண்டு சேர்க்கும்படி தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கு உண்டு பண்ணின ரட்சிப்பை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் விவரித்துள்ளார். அன்பானவர்களே, ரோமர் நிருபம் பல அரிய உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்முடைய அநீதியான வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே தம்முடைய குமாரனை உலகிற்கு அனுப்பினார். அவரே நமக்கு ரட்சிப்பை அருள்பவர். அந்த ரட்சிப்பை இன்றே பெற்றுக்கொள்வோமா? நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் முகவரி வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.